Hi to everyone. Google Spreadsheetல Translate பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். நம்ம ஒரு லாங்குவேஜ் தெரிஞ்சிருந்தால் போதும், அதிலிருந்து கூகுளில் இருக்கக்கூடிய மற்ற லாங்குவேஜுக்கு நம்ம ட்ரான்ஸ்லேட் பண்ண முடியும். அதிலிருந்து ஒரு சின்ன உதாரணம் தான் இந்த வீடியோ. இதில் நேம்ஸ் இங்கிலீஷில் இருக்குது. இதிலிருந்து தமிழ், ஹிந்தி, தெலுங்கு இந்த 3 லாங்குவேஜுக்கும் நம்ம ட்ரான்ஸ்லேட் பண்ண போகிறோம். அது எப்படி ட்ரான்ஸ்லேட் பண்ண போகிறோம், அதுக்கான ஃபார்முலா என்ன, அதுதான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். இது வரைக்கும் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். கூகுள் டிரான்ஸ்லேட்டில் இந்த ஃபார்முலாக்காக நான் க்ரியேட் பண்ண ஒரு சின்ன எக்ஸாம்பிள் டேபிள் தான் இது. இந்த டேபிளில் நேம்ன்ற இடத்துல நேமை நான் இங்கிலீஷில் டைப் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதுதான் நம்ம என்ன பண்ண போகிறோம், தமிழ், ஹிந்தி, தெலுங்கு இந்த 3 லாங்குவேஜுக்குமே ட்ரான்ஸ்லேட் பண்ண போகிறோம். நாட் ஓன்லி இந்த 3 லாங்குவேஜ், கூகுள் டிரான்ஸ்லேட்டில் இருக்கிற எந்த லாங்குவேஜுக்கும் நம்ம ட்ரான்ஸ்லேட் பண்ண முடியும். ஸோ அதுக்கான கீவேர்டு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இதுதான். இந்த கீவேர்டு நான் தனியாக என்னுடைய யூடியூப் சேனல் வீடியோ கீழே கொடுக்குறேன், லிங்க்கை நீங்கள் செக் பண்ணி நீங்கள் பார்த்துக்குங்க. ஸோ இதில் இருக்கிற கீவேர்டு நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா இங்கிலீஷில் இருக்கிறத ரிகார்டிங் இந்த லாங்குவேஜுக்கு நீங்கள் ட்ரான்ஸ்லேட் பண்ணிக்கலாம், இந்த லாங்குவேஜ் இருக்கிறது மற்ற லாங்குவேஜுக்கு நீங்கள் ட்ரான்ஸ்லேட் பண்ணிக்கலாம். ஸோ ஒவ்வொரு லாங்குவேஜுக்கும் செப்பரேட் கீ இருக்குது. ஸோ அதுக்கான கீவேர்டு என்னென்னு நீங்கள் பொறுமையாக தெரிஞ்சுக்கோங்க. ஸோ தெலுங்குக்கு டிஇ, தாய்லாண்டுக்கு டிஹெச், ஹிந்திக்கு ஹெச்ஐ, உருதுக்கு யூஆர், தமிழுக்கு டிஏ. ஸோ ஒவ்வொரு லாங்குவேஜுக்கும் ஒவ்வொரு ஸ்பெஷல் கோடு இருக்குது, அந்த கோடு மூலம் ட்ரான்ஸ்லேட் பண்ணலாம். ஸோ இப்போ அந்த கூகுள் ட்ரான்ஸ்லேட் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த நேம் எல்லாம் கேப்ஸில் இருக்குது. கேப்ஸில் இருந்தால் கூகுள் ட்ரான்ஸ்லேட் ஒர்க் ஆகாது. ஸோ இதை என்ன பண்ணணும்னா ப்ராப்பராக மாற்றணும். ப்ராப்பர் மீன்ஸ் ஃபஸ்ட் லெட்டர் கேப்ஸும் அதை கண்டினியூ ஆகிற எல்லா லெட்டரும் ஸ்மாலாகவும் இருக்கணும். இதுதான் ப்ராப்பர். அதுக்கான கீவேர்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ராப்பர் அப்படின்னு ஒன்று இருக்குது, ஈக்குவல் ப்ராப்பர், பிஆர்ஓன்னு. ஸோ ப்ராப்பர் இந்த கீவேர்டு கொடுத்தீங்க அப்படின்னா அந்த செல்லை செலக்ட் பண்ணி லாக் பண்ணுங்கள், க்ளோஸ் ப்ராக்கெட். ஸோ அந்த நேம் ப்ராப்பராக மாறிடுச்சு. அதன் இப்போ தமிழ் லாங்குவேஜுக்கு இது ட்ரான்ஸ்லேட் பண்ணோம். ஈக்குவல் கூகுள் ட்ரான்ஸ்லேட். எந்த செல் இருக்கிற டேட்டாவை நீங்கள் ட்ரான்ஸ்லேட் பண்ணணுமோ அந்த செல்லை நீங்கள் கொடுக்கணும். கமா ஸ்பேஸ் டபுள் கொட்டேஷன். என்ன லாங்குவேஜில் இருக்கோ அந்த லாங்குவேஜுடைய கீவேர்ட் கொடுக்கணும். இங்கிலீஷில் இருக்குது, ஸோ இஎன் கொடுக்குற இதனுடைய கீவேர்ட், டபுள் கொட்டேஷன். என்ன லாங்குவேஜுக்கு நீங்கள் ட்ரான்ஸ்லேட் பண்ண போகிறீங்களோ அந்த லாங்குவேஜுடைய கீவேர்ட் கொடுக்கணும். தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ண போகிறோம், அதனால் டிஏ, க்ளோஸ் ப்ராக்கெட், முருகன். சார் நேம் மட்டும் தான் ட்ரான்ஸ்லேட் பண்ணணுமா அப்படின்னா இல்லை. ஸோ தமிழ் எந்த ஒரு விஷயத்தையுமே இங்கிலீஷ்லேருந்து அழகாக ட்ரான்ஸ்லேட் பண்ணிவிடும். ஸோ இப்போ ஹிந்தியில் இது எப்படி ட்ரான்ஸ்லேட் பண்ணுதுன்னு பார்க்கலாம். கூகுள் ட்ரான்ஸ்லேட், செல்லுடைய அட்ரஸ், கமா ஸ்பேஸ் டபுள் கொட்டேஷன், இங்கிலீஷில் இருக்குது, டபுள் கொட்டேஷன், கமா டபுள் கொட்டேஷன், ஹிந்திக்கு கீவேர்டு ஹெச்ஐ, டபுள் கொட்டேஷன் அண்ட் க்ளோஸ் ப்ராக்கெட். ஹிந்தியில் ட்ரான்ஸ்லேட் ஆகிடுச்சு. இதை நீங்கள் டபுள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நேம் இருக்க வரைக்கும் வந்துடும். ஸோ ஹிந்தியில் இப்படி தான் இருக்கும். அண்ட் தென் தெலுங்கு ஈக்குவல் கூகுள் ட்ரான்ஸ்லேட், செல்லுடைய அட்ரஸ், கமா ஸ்பேஸ் டபுள் கொட்டேஷன், என்ன லாங்குவேஜில் இருக்குது, இங்கிலீஷில் இருக்குது, கமா தெலுங்குக்கு கீவேர்டு டிஇ, ஸோ தெலுங்குலேயும் ட்ரான்ஸ்லேட் ஆகிடுச்சு. இங்கிலீஷில் இருக்கிற ஒரு லாங்குவேஜை 3 லாங்குவேஜுக்கு நான் ட்ரான்ஸ்லேட் பண்ணிட்டேன், தமிழ், ஹிந்தி, தெலுங்கு. ஸோ மற்ற லாங்குவேஜுக்கும் நீங்கள் ட்ரான்ஸ்லேட் பண்ணலாம். இன்கேஸ் இந்த ட்ரான்ஸ்லேஷன் எனக்கு நேம் இல்லை, வேறு ஒரு இதுக்கு பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் தாராளமாக பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் மென், ஆண்கள் ட்ரான்ஸ்லேட் ஆகுதா?
பாய். சிறுவன். ஸோ நாட் ஓன்லி நவுன், அதாவது பெயர்ச்சொல் மட்டும் கிடையாது, காமன் நவுன் சொல்லக்கூடிய அந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் ட்ரான்ஸ்லேட் பண்ணலாம். ஒரு சென்டென்ஸை கூட நீங்கள் ட்ரான்ஸ்லேட் பண்ணலாம். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும்னு நினைக்கிறேன். கூகுள் ஷீட்டில் இது போல் நிறைய விஷயங்கள் இருக்குது. அது எல்லாமே என்னுடைய வீடியோவில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இது போல் யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரியணுமா? என்னுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.